सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मतेक बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तु मे असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா ஆனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயூஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். இன்னைக்கு போன வார பாடத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இன்னைக்கு சாம்பனின் திருமணம் அந்த அத்தியாயத்தை முடிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 67 த்வித மனித குரங்கின் முக்தி. கேள்விகள் பதில்கள் நீங்க சொல்ல போறீங்க. முதல் கேள்வி, அத்புத கர்மன. அத்புத ஹரே கர்மன. கிருஷ்ண மாதாஜி, ஹரே நான் கிருஷ்ணா. சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதவி. அற்புதமான செயல்களுடைய எல்லையற்றவரும், பலராமருடன் அற்புதமான கர்மன செயல்களையும் எல்லையற்றவரும். ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி. இந்த அத்புத அப்படின்ற ஒரு சொல் எங்க இருந்தோ கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் சொல்ல முடியும்? அத்புத. ஏதாவது மேல நடந்து அது அற்புதம் சொல்லலாம் மாதாஜி. ஆ, இங்க சொல்லிட்டாங்க. அத்புத சிங்கம். அத்புதம் அப்படின்னா, இந்த அற்புதம்ன்றது அற்புதம்னு கூட தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது. அத்புத் அப்படின்றது இந்த இதுக்கு இணையான சமஸ்கிருதத்துக்கு இணையான தமிழ் சொல் என்னால தெரியும், எனக்கு தெரியல. யாருன்னா தமிழ் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். அத்புதம்ன்றது மிக ஆச்சரியமான. அப்போ இங்க பலராமர்னுடைய செயல்கள் மிகவும் அத்- அற்புதமாக இருக்கிறது. அவர் முழுமுதற் கடவுள் தான், அதனால அவருடைய செயல்கள் அற்புதமாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, த்விதனின் நண்பன் மற்றும் சகோதரனின் பெயர்களை கூறுக. நவமணி ஹரே கிருஷ்ண மாதம். மாதாஜி. சொல்லுங்க. துவிதனின் நண்பன் நரகாசுரன். ம். மைந்தன் மைந்தன் என்பவன் துவிதின் சகோதரன். சகோதரன், அவருடைய த்விதனுடைய சகோதரன் பேர் மைந்தன். மூன்றாவது கேள்வி, த்விதனுக்கு ஏன் கெட்ட சவகாசம் ஏற்பட்டது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சாந்தாமணி மாதாஜி சொல்லுங்க. சொல்றேங்க. துவிதன் பகவான் ராமச்சந்திரன் ஒரு சகாவாக இருந்தவன். ஆயினும் நரகஸ்ய சகா என்று இங்கு குறிப்பிடப்படுவது போல் நரகாசுரனின் கெட்ட சகவாசத்தினால் பிறகு அவன் நேர்மையற்றவன் ஆனான். ஒரு சமயம் துவிதன் தன் பலத்தில் கர்வம் கொண்டு பகவான் லட்சுமணருக்கும் மற்றவர்களுக்கும் குற்றமளித்தான். அதன் பயனாக இந்த கெட்ட சகவாசம் அவனுக்கு ஏற்பட்டது. ஹரே நன்றி கிருஷ்ண. மாதாஜி. ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா அது தொடர்பா இன்னொரு நல்லது நமக்கு நடக்கும். கெட்டவங்களா இருந்தோம்னா அந்த கெட்டதை இன்னும் கெட்டதுல தள்ள ஆரம்பிச்சிடும் நம்மள விதி. நல்ல காரியங்கள் எப்படி நல்லதுல தள்ளின்னு போதோ அந்த மாதிரி கெட்ட காரியங்கள் கெட்டதுல தள்ளின்னு போகும். இப்ப இங்க த்விதனுக்கு ஏன் கெட்டது? த்விதன் ராமாயணத்துல இருந்தவன், ராமாயணத்துல ராமரை நேர்ல பார்த்தவன், ராமருடைய அந்த குரங்குகள் சேனையில இருந்தவன். எப்படி இப்படி ஆனா அப்படின்னும் போது அங்க லக்ஷ்மணருக்கு அபராதம் இழைத்தான். அதனால அவனுக்கு அதனுடைய தொடர்பு கெட்ட செயல்கள்.
அபராதம் பண்ண அது பகவானுக்கே அபராதம் பண்றது, பகவத் பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்றது, அதெல்லாம் அடுத்ததுல தள்ளி விட்டுரும். அடுத்தது வந்து கெட்ட சாவகாசம் நரகாசுரன். சரியா? இப்ப அடுத்து யாரோ கை தூக்குறீங்க பதில் சொல்றதுக்கா? ஆமாங்க மாதாஜி. சரி. 4வது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்றீங்க. த்விதனின் வீழ்ச்சியை பற்றி ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் கூறுவது யாது? பகவான் லட்சுமரை அவமதித்த குற்றத்திற்காக துவிதனுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை இந்த கெட்ட சகவாசம் என்றும், இந்த சகவாசத்தினால் அவன் சீரழிந்தான் என்றும் ஜீவ கோஸ்வாமி கூறுவதை ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி ஆமோதிக்கிறார். ஆயினும் இங்கு குறிப்பிட்டுள்ள மைந்தனும் துவிதனும் உண்மையில் நித்திய முக்தி பெற்ற பக்தர்கள் என்றும், பகவான் ராமச்சந்திரன் வழிபாட்டின் போது சேவாமூர்த்திகளாக இருப்பவர்கள் என்றும் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. மகாபுருஷர்களுக்கு வந்து நம்ம குற்றம் இழைத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய பள்ளத்துல விழக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றத இந்த இந்த துவிதனுடைய வீழ்ச்சி நமக்கு காட்டுதுன்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் பொருளுரை சொல்றார். நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. ஹரே 5வது கேள்வி, த்விதன் எதற்காக நாச வேலைகளை செய்தான்? ஸ்ரீ கிருஷ்ணர் துவிதனின் நண்பனான நரகாசுரனை கொன்றார். அதற்கு பழிவாங்க எண்ணிய அந்த வானரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செழிப்பான ராஜ்யத்தை அழித்துவிட விரும்பினான். கிருஷ்ணர் புத்தகத்தில் ஸ்ரீல பிரபுபாதா பின்வருமாறு எழுதுகிறார்: கிராமங்கள், நகரங்கள், தொழிற்கூடங்கள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவற்றிற்கும், பசு பராமரிப்பு மற்றும் பால் பண்ணை தொழில் முதலியவைகளில் சுறுசுறுப்பாக இருந்த வணிகர்களின் வசிப்பிடங்களுக்கும் தீ வைப்பதே அவனுடைய முதல் வேலையாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்து 6வது கேள்வி, துவாரகை எங்கு அமைந்துள்ளது? துவாரகை எங்கு அமைந்துள்ளது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ ஹரி வசிக்கும் ஆனர்த்த மாகாணம், அதுதான் துவாரகை. அந்த நாம சொல்றோம்ல மாகாணம், இந்த மாகாணத்துல அமைந்திருக்கிறது. துவாரகை வந்து ஆனர்த்த மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இதெல்லாம் புது விஷயங்கள், அதனால்தான் கேள்வியா போட்டேன். 7வது கேள்வி, த்விதன் எங்கே இனிய பாடலோசையை கேட்டான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சிந்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண. ரைவதக மலையில் இருந்து மாதாஜி. மொழிபெயர்ப்பு: ஒரு சமயத்தில் த்விதன் இவ்வாறு அக்கம் பக்கத்து ஊர்களில் தொல்லைகளை விளைவித்தும் கௌரவமான குடும்பத்து பெண்களை கலங்கப்படுத்தியும் வரும்பொழுது ரைவதக மலையில் இருந்து இனிய பாடலோசை வருவதை கேட்டு அங்கு சென்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நாமெல்லாம் பக்தர்கள் பாடிதான் கேட்டிருக்கிறோம். ஆனால் பகவான் பாடி கேட்க முடியுமான்றதா எனக்கு இதுக்கு இந்த கேள்விக்கு எழுதுனதுக்கு காரணம் வந்து, பகவானுடைய பாடல் பக்தர்கள் பாடுறதே நல்லா, நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பகவானுடைய குரல் எப்படி இருக்கும்? அது வந்து நமக்கு வந்து இன்னும் சொல்ல முடியாத ஒரு இனிமை. இதை கந்தர்வர்கள் பாடுறாங்க, பாடுறதுக்குன்னே இருக்கிறாங்க. மேல்லோகவாசிகள்லாம் நல்லா பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிரபுபாதரே சில பக்தர்களை கந்தர்வன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டு பக்தர்கள், நல்லா பாடக்கூடிய பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பகவான் பாடினா எப்படி இருக்கும்? அதனால்தான் இந்த குரங்குக்கு அதுவே அது கெட்டதா தான் இருக்கு. ஆனாலும் இது இழுத்தது. ரைவத்த மலையில பலராமர் பாடுறார், அது வந்து அவனை இழுத்தது. 8வது கேள்வி, சாகா மிருக என்ற சொல் எதை சுட்டி காட்டுகிறது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பரமாலினி மாதாஜியா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. உங்க கனெக்ஷன் ஹரே சரியில்லை கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே ரிப்பு கிருஷ்ணா. பரமாலினி மாதாஜி. துவிதமும் மனித குரங்கு மாதிரி. ஹரே கிருஷ்ணன். ஒரே நிமிஷம் மாதாஜி. அதாவது த்விதன் வந்து ஒரு மனித குரங்குன்றதுனால வானரங்கள் மாதிரி, வானரங்களுக்கு ஒரு மரத்துல இருந்து மரம் போறது, மரங்களில் இயல்பான சுவாபம் உள்ளது என்பதையே சாகாதது என்ற சொல் சுட்டிக்காட்டுது. ஹரே நன்றி, சரியா சொன்னீங்க. அப்ப அந்த குரங்குகள் மாதிரி ஒரு குணம் இருந்தது. ஏன்னா குரங்கு தான், த்விதன் வந்து மனித குரங்கு தான். அதனால மரம் விட்டு மரம் தாண்டதெல்லாம் சுலபமான விஷயமா இருந்துச்சு. 9வது கேள்வி, அவிநயனம். அவிநயம் என்ற சொல்லின் பொருள் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. அவிநயம் என்ற சொல் அடக்கமின்மை என்று பொருள்படும் மாதாஜி. ஏன்னா இப்ப இங்க த்விதனுக்கு கொஞ்சம் கூட அடக்கமே கிடையாது, அதை வந்து இங்க சொல்லப்படுது. 10வது கேள்வி, த்விதன் ஸ்ரீ பலராமரை எதை கொண்டு தாக்கினான்?
த்விதன் மாதாஜி அபிநயம்க்கு வார்த்தைக்கு வார்த்தையில மூர்க்கத்தனத்தைன்னு இருக்கு இது மாதாஜி. மூர்க்கம், அடக்கமின்மை, மூர்க்கத்தனம். சரி, நானும் எழுதி வச்சிருக்கேன், ரெண்டும் எழுதியிருக்கேன் நான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பலசாலியான துவிதனும் யுத்தம் செய்ய முன்வந்தான். ஒரு கையால் ஒரு சாலமரத்தை பிடுங்கி எடுத்த அவன் பலராமரை நோக்கி விரைந்து சென்று அம்மரத்தினால் அவரது தலையில் அடித்தான். ஹரே கிருஷ்ணா. சால மரம்னா யாருக்குன்னா எதுனா தெரியுமா? எனக்கு தெரியல சால மரம்னா என்ன. அது நான் கண்டுபிடிக்கல, இங்கிலீஷ்ல பார்க்கல. இப்போ த்விதன் மனித குரங்குன்றதுனால அவங்ககிட்ட எந்த ஆயுதமும் இல்லை. அதனால மரங்களை பிடுங்கி 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 சண்டை போடுறான். மரங்கள் மொத்தம் காலியான பிறகு நிராயுத பாணி ஆகிறான் பாருங்க. அப்போ பலராமரும் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் விட்டுட்டு பகவான் வந்து சண்டையில நேர்மையை கடைபிடிக்கிறார். அவனுக்கு ஆயுதம் இல்லைன்னா நானும் ஆயுதம் இல்லாம சண்டை போடுவேன்னு ஆயுதம் இல்லாம சண்டை போடுறாரு. ஸ்ரீ பலராமரின் கதையின் பெயர் யாது? பாருங்க, ஸ்ரீ பலராமரின் கதையின் பெயர் யாது? கணந்தம் மாதாஜி. குணந்தம். பலராமோட கதை பேர் கணந்தம். மாதாஜி. சுனந்தம்மா? இல்ல கணந்தம். கணந்தம். சுவா காவா பாத்துருங்க. மாதாஜி. கா. சரி, நான் கான் தான் எழுதியிருக்கேன். முஷல ஆயுத பொருள் கூறுக. முஷல ஆயுத. பதில் சொல்லாதவங்க. முஷல ஆயுத கதாயுதம் வைத்திருப்பவர். வைத்திருப்பவர். கதாபாணி. கதாபாணி இவர்தான். 13வது கேள்வி, அனைத்தும் பகவானிடமிருந்தே வருகின்றன, உதாரணம் மூலம் விளக்குக. உதாரணம் சொல்லி சொல்லணும். பதிலே சொல்லாதவங்க யாராவது வாங்க. சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு தடியை கொண்டு அல்லது ஒரு துடுப்பை கொண்டு பந்தையடித்து விளையாடும் விளையாட்டுகள் பல உள்ளதை இன்று நாம் காண்கிறோம். இந்த விளையாட்டு சுபாவம் ஆதியில் பரமபுருஷரிடமிருந்து தோன்றியதாகும். பகவான் விளையாட்டாக சக்தி வாய்ந்த துவிதினால் எரியப்பட்ட பெரும் பாறைகளை தூள் தூள் ஆக்கினார். இது ஹரே என்ன விளையாட்டு மாதாஜி இப்ப காலத்துல? அது கிரிக்கெட் மாதாஜி. மாதாஜி கிரிக்கெட்னு சொன்னீங்க. சொன்னேன். 14வது கேள்வி, ஸ்ரீ பலராமர் எப்படி கொன்றார்? துவிதன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நிர்மல கமல ஹரே மாதாஜி கிருஷ்ணா. சொல்லுங்க. கடும் கோபம் கொண்ட ராமர் தமது சொந்த ஆயுதங்களான கதையாலும் கலப்பையாலும் அவனை தாக்க மறுத்து தனது முஷ்டியால் வானரனின் காரை எலும்பை தாக்கினார். இந்த தாக்குதல் துவிதனுக்கு மரணத்தை. முஷ்டிங்களால காரை எலும்பு. காரை எலும்புன்னா என்னது? முதுகெலும்பு. காலர் போன் மாதாஜி. காலர் போன். காலர் போன் இங்க காலர்னு சொல்றோம்ல, இந்த இடம். அப்ப கழுத்து எலும்பு தான் காலர். காரை எலும்புன்னா இந்த எலும்பு. பொருள் கூறுக. ஸ்வபுரம் ஆவிசத்து. ஸ்வபுரம் ஆவிசத்து முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டாங்க மாதாஜி. சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை. அதாவது முழு உலகையும் தொல்லைப்படுத்திய துவிதனை கொன்றவன் வழிநெடுக மக்கள் அவரது துதிபாட பரமபுருஷர் தமது தலைநகருக்கு திரும்பினார். ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, புறம்னா ஊரு, ஆவிசத்து உள்ள போனார், தன்னுடைய ஊருக்கு போனார். அப்ப விருந்தாவன லீலைகளை முடிச்சிட்டார். துவிதனை கொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து விருந்தாவன லீலைகளை முடிச்சிட்டு துவாரகைக்கு போயிட்டாரு. இன்னும் அவருடைய இப்ப சாம்பனின் திருமணமும் பலராமருடைய லீலை தான் பார்க்கலாம். யாருக்காவது இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி. இந்த 2வது பதத்துல விஸ்வநாத சக்கரவர்த்தி துவிதன் மற்றும் மைந்தனின் வீழ்ச்சியை ஜெயன் மற்றும் விஜயனுடன் ஒப்பிட்டு வருகிறார் சொல்லி போட்டிருக்கு மாதாஜி. ஆமா. அப்ப சேவா மூர்த்திகள்னா இவங்க வாயில் காப்போனா மாதாஜி? அப்போ இவங்க வாயில் காப்போன்னு கிடையாது, மேல ஏதோ வேலை செஞ்சிருக்காங்க, கூட இருந்திருக்கிறாங்க. வாயில் காப்போன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா அவங்க வைகுண்டத்துல இருந்த சேவை செய்யக்கூடிய சேவகர்களா இருந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆனா என்ன காரணத்தினால கீழே வந்தாங்க, என்ன காரணத்தினால எதிரிகளானாங்க, அதெல்லாம் விளக்கம் தரப்படல. ஆனாலும்
இப்போ ஒரு பக்தன் தப்பு பண்றான்னா பகவான் வந்து திருத்தறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார், திருத்தி தண்டிச்சு சேர்த்துப்பார். பக்தன் ஜெயன் ஓகே. ஜெயன் விஜயன் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜெயன் விஜயன் தப்பு கிடையாது எதுவுமே. சனத்குமாரர்களுக்கு கோபம் வந்துடுது. ஆனா பகவானுக்கு வந்து சண்டை போடணும்னு ஆசை வந்ததுனால ஜெயன் விஜயனை வந்து அந்த இங்க ஒரு குழப்பம் ஏற்படுற மாதிரி பண்ணிட்டார். அத மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். த்விதன் கீழே விழறதுக்கோ இல்ல ஏன் அவன் தப்பு பண்ணான் அப்படின்றதுக்கு. இங்க தப்பு பண்றதுக்கு காரணங்கள் சொல்றாங்க ஆச்சாரியர்கள். அங்கிருந்து இங்க எப்படி வந்தாங்கன்றதுக்கு காரணம் தெரியல. ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்த பாடத்துக்கு போலாமா? போலாங்க. சரி, ஹரே கிருஷ்ணா.